இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் கண்ணில் 5 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மாட்டுச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, கண்ணு முன்னாடி 1960s காலகட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பீரியட் ஃபிலிம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய டாஸ்க்கு அந்த காலகட்டத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரதான். இதில் இந்த படக்குழு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டவே இல்லை. டீட்டெயிலாக ரீசர்ச் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக தேட்டரில் பார்க்குறப்ப நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங். இதில் நீங்கள் ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாத்தையுமே உள்ள நீங்கள் கொண்டு வந்துடலாம். டெக்னிக்கலி சவுண்டான மூவியாக இந்த படம் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளிச்சு எங்கேயுமே உங்களால் பார்க்கவே முடியாது. மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நடிப்பு. அதுவும் ரவி மோகன் இருக்காரு, அந்த கேரக்டருக்கு அவர் தான்ப்பா அப்படின்னு இருந்தாருங்க. அவ்வளோ சூப்பராக பொருந்திருக்கார் ரவி மோகன் அவர்கள். அதுவும் இல்லாமல் இப்போ கெனிஷா இருக்காங்களே, அவங்க வேற ப்ரெஸ்ஸில் பேசும்போது சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. ரவி மோகனுக்காக இந்த படம் ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு அந்த படம் பார்க்க வந்தன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ எஸ்கே ஃபேன்ஸில் ஒரு பக்கம் கிளம்பிட்டு என்னங்க இது போல் சொல்லிட்டீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கோச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எஸ்கே பாராட்டலாங்க. இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வெளியாச்சுல, அப்போவே சிவகார்த்திகேயன் அப்படின்ற பேருக்கு முன்னாடியே ரவிமோகன் பேர் வந்துடும். எஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு வில்லங்க ரவிமோகன், ஆனால் எனக்கு அவர் எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்னு ஸ்டேஜில் சொன்னார்ல, அதில் அந்த மனுஷன் ஓகே மாண்பு புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அவர் சொன்னது உண்மையாக தான் இருந்துச்சு. ஹீரோ கேரக்டரை விட வில்லன் கேரக்டர் நீ பயங்கரமாக ரசிப்பீங்க. என்ன பாடி லாங்குவேஜ். எனக்கு தெரிஞ்சு தனி ஒருவன் படத்தில் மித்ரனை பார்த்தோம்ல, அதே மித்ரன் சித்தார்த் அபிமன்யுவா ஒரு படத்தை நடிச்சு அப்படிங்க இருக்கும். அது மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கார் ரவிமோகன் அவர்கள். வில்லனிசம் பீக்ல இருக்கு. ஈவு இறக்கமே இல்லாத வில்லனா இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்ல. இன்னொரு பக்கம் நம்ம அதர்வா, அவரோட கரியர்லேயே அவருக்கு கிடைச்ச நல்ல கேரக்டர்ஸில் இது ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீலீலா, அவங்களோட க்யூட்னஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் படம் முழுக்க பார்க்க முடியும். ஆனால் அதுவே ஒரு மைனஸாக அமைஞ்சிருச்சு. ஓரளவுக்கு பார்க்கலாங்க. இப்பேற்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட், இதில் அந்த காதல் காட்சிகள் இவங்களோட அந்த விஷயங்கள் இதெல்லாம் தேவையான இதே படத்துக்கு லேக் அமைஞ்சிருச்சு. மற்றபடி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறதா இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ காட்சிகள் அவங்களுக்கு கொடுத்தது. 4வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக். நம்ம ஜிவி மற்ற படங்கள்னாலே மனுஷன் அடிச்சு பொழப்பாப்புல, இது அவரோட 100வது படம் வேறு. மியூசிக் சூப்பராக இருக்குது படத்தில். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காட்சிகளில் தொய்வு ஏற்படுறப்ப அந்த மியூசிக் ஓரளவுக்கு உங்கள் காதுகளை உயர்த்தி பிடிக்கும். கேளு 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 இன்னும் கொஞ்சம் பாருன்ற மாதிரி. அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனையும் எஸ்கலேட் பண்ணுறதுல நம்ம ஜிவி ஜெயிஸ்டாருக்கு இந்த படத்தில். 5வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்ட தலைமுறையினர் இருக்காங்களே, அவங்களுக்கு மொழிப்போர் தியாகிகளை படக்குழு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் இந்த படக்குழு மனமாற பாராட்டியே தீரணும். ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம், படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோஸை ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பட்டு பட்டு பட்டுன்னு போகாமல் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸையும் காண்பிச்சு அவங்கள பற்றிய சில விஷயங்களை படக்குழு சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா அவங்க கேரக்டர் உண்மையிலேன்னு சொல்லிட்டு படத்தில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. அந்த மொழிப்பற்று சார்ந்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குறி ஏற்பட்டிருக்கும்.